ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சுவாரஸ்யமான அதிசயமான அபூர்வமான 5 திருக்கோவில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற கோவில் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இருக்க சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் வெளியே நண்டு வரும் சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசய சிவன் கோவில் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தெரியாத மிக சிறப்பு வாய்ந்த அரியா ஆன்மீக தகவல் நிறையவே இருக்குங்க. ஸோ அவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சக்தியால் நடக்குது சொல்கிறாங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குங்க. அவை நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலர் தெரியாமலும் இருக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூர் அருகில் உள்ளதுங்க திருந்தேவன்குடி. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த அதிசய கோவில் இருக்குங்க. அந்த கோவில் பேர் பார்த்தீங்கன்னா கர்கடேஸ்வரர் கோவிலுங்க. இந்த கோவில கருவறையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இந்திரன் வாளால் வெட்டிய வெட்டு தழும்பு ஒன்று இருக்கும். ஸோ இந்த தழும்பு எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்டு பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தின் மேலே இருந்திருக்குங்க. அப்போது இந்திரன் என்ன பண்ணான்னா, அவனுடைய கர்வத்தின் காரணமாக நண்டை வெட்ட முயன்ற போது அந்த வால் பார்த்தீங்கன்னா தவறுதலாக சிவலிங்கத்தின் மீது பட்டதுங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இந்திரன் பதறி போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் சிவபெருமான் தோன்றி அவனுக்கு அறிவுரையை கூறியதும் வருந்தி திருந்திருக்காங்க இந்திரன். ஸோ தேவர்களின் தலைவர் திருந்திய இடம் என்பதால் இந்த தலத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா திருந்தேவன்குடி என்று வரலாறு கூறுதுங்க. ஆடி அமாவாசையும் புறநட்சத்திரமும் கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா 21 குடம் காரம் பசும்பாலை கொண்டு இங்க இருக்கும் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து நீராட்டினால் சிவலிங்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நண்டு வெளியில் காட்சி கொடுக்கும் சொல்றாங்க. ஸோ இந்த அதிசய சிவன் கோவிலை போய் பார்க்குறோம்னு நினைக்கிறோம், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருந்தேவன்குடியில் இருக்கு. ஸோ அடுத்த கோவில் பார்த்தீங்கன்னா கடவுள் சிலையே இல்லாத ஒரு கோவிலுங்க. ஆனால் மக்கள் வழிபட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்குங்களா? இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கலடி என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சப்புரா என்ற கிராமத்தில் இருக்குங்க. இந்த கோவில் பேர் பார்த்தீங்கன்னா அம்படத்து மாளிகை ஐயப்பன் கோவிலுங்க. ஸோ இந்த கோவிலில் வழிபட்டால் திருமண தடை நீங்கும் சொல்கிறாங்க, குழந்தை வரம் கிடைக்கும், தீராத நோய் தீரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி தோஷத்தால் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலய வழிபாட்டால் விலகுவதாக பக்தர்கள் நம்புறாங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு சிலை எதுவும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஒரு வெள்ளி முத்திரை கொண்ட ஒரு தடி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் திருநீற்று பை இருக்குது, ஒரு கல் இருக்குங்களா. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஐயப்பனாக நினைத்து வழிபட்டு இருக்காங்க. இந்த கோவில் எப்போ திறக்கிறாங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோவில் எந்த காலங்களில் திறக்கிறாங்களோ அந்த காலங்களில் மட்டும் தான் திறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பெண்கள் வழிபாடுக்காக அனுமதிக்கப்படுறாங்க. ஸோ அடுத்த கோவில் பார்த்தீங்கன்னா கருவறையில் வற்றாத நீர் ஊற்று கொண்ட அதிசய கோவில் பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டம் திரியாம் பக்கத்தில் உள்ளதுங்க. இந்த அதிசய கோவிலில் இருக்கும் சிவலிங்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நீர் எப்போதும் ஊற்றிக்கொண்டே இருக்கும் சொல்றாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 2500 அடி உயரத்துல மலை மீது அமைந்திருக்குங்க. இந்த திருத்தலத்தில் உள்ள பிரம்மகிரியில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா கோதாவரி நதி உற்பத்தி ஆகுதான். பிரம்மகிரி எனப்படும் மலையின் அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்குங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கருங்கலால் கட்டப்பட்டிருக்குங்க. இந்த மலையில பார்த்தீங்கன்னா ஒரு குகை ஒன்று இருக்குங்க. அந்த குகைக்குள்ள பார்த்தீங்கன்னா 1008 சிவலிங்கம் இருக்குங்களாம். நாம பார்க்க போற அடுத்த கோவில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேல இந்த கோவில இருந்தீங்கன்னா மனுஷங்கள்லாம் கல்லாவறாங்களாம். இந்த கோவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குங்க. இந்த கோவில் பேர் கிரெட் கோவில் சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் அலறி அடித்து கொண்டு ஓடுவாங்களாம். என்னதான் ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வறட்சியாக காணப்பட்டாலும் பாலைவனத்திற்கு அருகில் இருக்கும் இந்த கோவிலுக்கு செல்லும் பாதை பார்த்தீங்கன்னா கான்கிரீட் தளமிட்டு அமைக்கப்பட்டிருக்குங்க. அந்த கோவில் சுத்தி பார்த்தீங்கன்னா பச்சை பசையில என்று செடி மரங்களும் இருக்கு. மாலை நேரங்களில் வழிபடும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இரவு ஆவதற்குள், அதாவது பார்த்தீங்கன்னா 6 மணிக்குள் இடத்தை காலி செய்து விடுவார்களாம். தப்பி தவறி கூட பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே யாரும் இங்கே தங்க மாட்டாங்களாம். இந்த கோவிலில் இரவு நேரங்களில் தங்குபவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும் போது திடீரென பார்த்தீங்கன்னா அந்த அதிசயம் நடக்குதான். என்னன்னு கேட்டீங்கன்னா சிலையா மாறிடுறாங்களாம். உள்ளூர் வாசிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்ததாகவும் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களை பிடிக்காததால் அனைவரையும் பார்த்தீங்கன்னா கல்லாக மாற்றி விட்டதாக கூறுறாங்க. அந்த முனிவரும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் தான் தற்போதும் இருக்கிறாராம். மேலும் வேறு சிலர் என்ன சொல்றாங்கன்னா பஞ்ச பாண்டவர்களின் எலும்புகளும் பார்த்தீங்கன்னா இந்த குகையில இருக்குங்களாம். இந்த கோவிலில் உள்ள சுவர்கள் தூண்கள் என அனைத்திலும் பார்த்தீங்கன்னா மனித உருவங்களை கொண்ட சிலைகள் நிறையவே இருக்குங்களாம். அவை பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா மனிதனாக இருந்து கல்லாக உருமாறியதாக தோற்றமளிக்குதான். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையானதுங்க. ஸோ பழமைக்கும் கட்டிடத்திற்கும் பெயர் பெற்ற இந்த கோவில் தற்போது பார்த்தீங்கன்னா பயத்திற்கும் புகழ்பெற்று விளங்குதுங்க. அடுத்த கோவில் பார்த்தீங்கன்னா 8 தலவிருட்ச மரங்களை கொண்ட அபூர்வ கோவில் பற்றி பார்க்கலாங்க.
ஸோ அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு தலை விருட்சம் என்று ஒரு மரம் இருக்குங்க. ஆனால் கும்பகோணத்தில் உள்ள ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா 8 தலை விருட்சங்கள் உள்ளதுங்க. அதாவது முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா அடர்ந்த மரங்கள் இருந்த வனப்பகுதியில் இருந்தே ஆலயங்கள் உருவாகின. பின்பு பார்த்தீங்கன்னா வனப்பகுதிகள் நகரங்களாக உருமாற்றம் செய்யப்பட்ட போது அந்த பகுதியில் வந்து எந்த மரம் அதிகமாக இருந்ததோ அந்த மரம் தான் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து தலவிருட்சமாக வைக்கப்பட்டு வந்ததாக சொல்றாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் வந்து ஒரே ஒரு தலவிருட்சம் தாங்க இருக்கும். ஒரு சில கோவில்லாம் பார்த்தீங்கன்னா அபூர்வமாக இல்லை 2 இல்லை 3 கூட இருக்கும். ஆனால் கும்பகோணம் அருகில் உள்ள திருவிசைநல்லூர் சிவயோகநாதா திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா 8 தலவிருட்ச மரங்கள் இருக்குங்களாம். ஸோ இது வந்து ரொம்பவே அதிசயமாக பார்க்குறாங்க இந்த கோவிலில். ஸோ என்னென்ன தலவிருட்சம் பார்த்தீங்கன்னா வன்னி, உந்து வில்வம், புன்னை, மகிழம், ஆல், அரசு, நெல்லி, பரசு வில்வம் என 8 தலவிருட்ச மரங்கள் இருக்குங்களாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சில அபூர்வங்கள் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக எல்லா சிவத்தலத்திலும் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் முதல்ல இருக்குங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்கும். அதுக்கப்புறம் நந்தி இருக்குங்க. ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைந்தவுடன் பார்த்தீங்கன்னா நந்தி தான் முதல்ல இருக்குங்களாம். மேலும் பார்த்தீங்கன்னா சித்திரை 1, 2, 3 தேதிகளில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி கதிர்கள் வந்து சிவலிங்கத்தின் மீது விழுமாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலின் மதில் சுவர் அருகே சுமார் 700 ஆண்டுக்கு பழமையான சூரிய ஒளி கடிகாரம் அமைந்திருக்குங்களாம். அதாவது காலையின் சூரியன் வந்து உதிப்பதிலிருந்து மாலையின் சூரியன் மறையும் வரை பார்த்தீங்கன்னா சூரியன் செல்லும் பாதையை கணக்கிட்டு இந்த கடிகாரம் அமைக்கப்பட்டிருக்குங்களாம். இந்த வீடியோவில் பார்த்த 5 கோவில் தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.